வணக்கம். என் பெயர் ஆபிர். 6ஆம் வகுப்பு ஆப்பிரில் படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் புனித ஜோசப் உயர்நிலைப் பள்ளி. நான் இப்பொழுது வ.உ.சி. சிதம்பரனாரை பற்றி கூறப்போகிறேன். கொங்குமலை சாரலிலே குடிநிலவு தென்றலிலே தங்கமலர் படித்து தமிழ்த்தாய்க்கு சூட்டிவிட்டு சங்கத்தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியிலே எனது உரையை தொடங்குகிறேன். நமது இந்திய நாட்டின் விடுதலைக்காகவும் வெள்ளையரின் கொடுமைக்கு எதிராகவும் போராடி தன் உடல் பொருள் ஆவி என்ற அனைத்தையும் தியாகம் செய்த நம் வ.உ.சி. சிதம்பரனார். இவருக்கு தென்னாட்டு திலகர், செக்கெழுத்து செம்மல், கப்பலோட்டி தமிழ் என்றும் சிறப்பு பெயர்கள் உண்டு. இவர் தென்னகத்தில் அட்டபிராரம் என்ற ஊரில் 1872ஆம் ஆண்டு உலகநாத பிள்ளை என்பவருக்கும் பரமாயல்மாள் என்பவருக்கும் குட்டி சூரியனாய் உதயமானார். இவர் ஒட்டபிராரத்தில் பள்ளி படிப்பை முடித்து திருச்சியில் 1836ஆம் ஆண்டு சட்ட படிப்பை முடித்து வழக்கறிஞர் ஆனார். இவர் வழக்கறிஞர் பணியில் இருக்கும் பொழுதே ஏழைகளுக்கு இலவசமாய் சட்டங்களை வாதாடினார். ஏழைகளின் மீது அன்பும் கருணையும் கொண்டார். வெள்ளையன் இந்திய மக்களின் மீது புரிந்து வந்த ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் கண்டு இதயம் கசிந்து தன்னை விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார். அதனை கண்ட பல இளைய சமுதாயமே அவர் தலைமையில் ஏற்றது. இந்திய நாட்டு மக்கள் கடல் கடந்து வாணிபம் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் சுதேச கப்பல் கம்பெனி உருவாக்கினார். அதனை கண்டு இந்திய வாணிபம் உலகம் முழுக்க பெருக்க விட்டினார். இதனை கண்டு இந்திய நாட்டு மக்கள் அவரை கப்பலோட்டி தமிழர் என்று சிறப்புற அழைத்தார். மேலும் அவர் பொதுக்கூட்ட மேடைகளிலும் பத்திரிகைகளிலும் எழுதி நாட்டு மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டினார். இந்திய விடுதலைக்காக போராடிய நம் வ.உ.சி. 1936ஆம் ஆண்டு இந்த உலக வாழ்க்கையை நீத்தார். அந்த மனிதன் நம்மை விட்டு மறைந்தாலும் அவரின் தேசப்பற்றும் சுதேசப்பற்றும் நமக்காக விட்டு சென்றார். நன்றி.